மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். யூனிட் 3ல 10வது சம்ம பார்க்க போறோம். அகமது மற்றும் பஷீர் வழங்கிய முதல் முறையே ரூபாய் 60,000 மற்றும் ரூபாய் 40,000. அவர்களின் லாப பகிர்வு விகிதம் 2:1. அவ்வாண்டில் முதல் மீது வட்டி கணக்கிடுவதற்கு முன் லாபம் 5,000. பின்வரும் நிலைகளில் முதல் மீதான வட்டி தொகையினை கணக்கிடவும். 1. முதல் மீது வட்டி குறித்து கூட்டாண்மை ஒப்பாவனத்தில் எதுவும் குறிப்பிடாத போது. 2. கூட்டாண்மை ஒப்பாவனத்தின்படி முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 4% அனுமதிக்கப்படும் போது. 3. கூட்டாண்மை ஒப்பாவனத்தின்படி முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 6% அனுமதிக்கும் போது. இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன கேட்குறாங்க? அகமது, பஷீர் ஆகிய 2 பேரினுடைய முதல் தொகை 60,000, 40,000 கொடுத்துருக்குறாங்க. அவர்களுடைய லாப பகிர்வு விகிதம் 2:1 என்று கொடுக்கப்பட்டுள்ளது. லாபத்தை அவங்க 2:1ன்னு பிரிச்சுக்கிறாங்க. முதல் மீது வட்டி கணக்கிடுவதற்கு முன்னாடி, அதாவது ஈட்டிய லாபம் 5,000 கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ 3 கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. கூட்டாண்மை ஒப்பாவனத்தில் முதல் மீது வட்டியை பற்றி எதுவும் சொல்லலை அப்படின்னா என்ன? முதல் மீது வட்டியினுடைய நிலை என்ன? கூட்டாண்மை ஒப்பாவனத்தின்படி முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 4% அப்படின்னு சொல்லி இருக்கும்போது முதல் மீது வட்டியினுடைய நிலை இந்த கணக்கில் என்ன? கூட்டாண்மை ஒப்பாவனத்தின்படி முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 6% அப்படின்னு சொல்லும்போது இந்த கணக்கில் முதல் மீது வட்டியினுடைய நிலை என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல் கண்டிஷன் பாருங்க. முதல் மீது வட்டி குறித்து கூட்டாண்மை ஒப்பாவனத்தில் எதுவும் குறிப்பிடாத போது, அந்த கண்டிஷனில் முதல் மீது வட்டி அனுமதிக்கப்படுவதில்லை. ஏன் அப்படின்னா, இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 படி முதல் மீது வட்டி குறித்து கூட்டாண்மை ஒப்பாவனத்தில் எதுவும் குறிப்பிடவில்லை எனில் முதல் மீது வட்டி நாம் யாருக்கும் எந்த கூட்டாளிக்கும் தர தேவையில்லை. அதைத்தான் முதல் மீது வட்டி அனுமதிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்க, 2வது கண்டிஷனில் முதல் மீது வட்டி என்ன ஆகும்னு பார்க்குறோம். கூட்டாண்மை ஒப்பாவனத்தின்படி முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 4% அனுமதிக்கப்படும் போது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. கூட்டாண்மை ஒப்பாவனத்தில் கூட்டாளிகளினுடைய முதலுக்கு ஆண்டுக்கு 4% வட்டி தரணும்னு குறிக்கப்பட்டு இருக்குது. அதனால் நான் என்ன செய்யணும் அப்படின்னா, கூட்டாளிகளினுடைய முதலுக்கு முதல் மீது வட்டி 4% கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, அகமதுவினுடைய முதல் 60,000, பஷீரினுடைய முதல் 40,000. இப்போ பாருங்க, நமக்கு ஏற்கனவே தெரியும், முதல் மீது வட்டி கண்டுபிடிக்கணும்னா முதல் தொகை பெருக்கல் வட்டி வீதம் பெருக்கல் வட்டிக்குரிய காலம் ஆகியவற்றை பெருக்கிக்கிட்டோம்னா நமக்கு முதல் மீது வட்டி கிடைக்கும். பாருங்க, அகமதுவினுடைய முதல் 60,000. இப்போ நான் என்ன செய்யறேன் பாருங்க, அகமதுவினுடைய முதல் மீது வட்டி கண்டுபிடிக்கணும்னா அகமதுவினுடைய முதல் 60,000 பெருக்கல் வட்டி வீதம் 4%, 4/100. ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு தான் 1 ஒரு வருடத்திற்கு 0க்கு 0 போயிடுது. 600 × 4 2400. அப்போ அகமதுவின் முதல் மீது வட்டி ரூபாய் 2400 கிடைக்குது. அடுத்தது பஷீரினுடைய முதல் மீது வட்டியை கண்டுபிடிக்கணும். பஷீரினுடைய முதல் எவ்வளவு கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது? பஷீரின் முதல் ரூபாய் 40,000. பஷீரின் முதல் மீது வட்டி, பஷீரினுடைய முதல் 40,000 பெருக்கதே 4%. ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகுன்றதுனால 1ன்னு போட்டுக்கிறேன். 0க்கு 0 கேன்சல் ஆகிடுச்சு. 400 × 4 ரூபாய் 1600. பஷீரின் முதல் மீது வட்டி ரூபாய் 1600. இப்போ நான் என்ன செய்யணும்? இந்த 2400ஐயும் இந்த 1600ஐயும் மனசுக்குள்ளார கூட்டி பார்க்கணும். கூட்டி பார்த்தா எவ்வளோ கிடைக்குது? 4000 வருது. ஆனால் அந்த வருஷம் ஈட்டிய லாபம் எவ்வளவு? முதல் மீது வட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல் மீது வட்டி கணக்கிடுவதற்கு முன் லாபம், ஈட்டிய லாபம் எவ்வளவு? 5,000. அந்த 5,000த்தில் இருந்து முதல் மீது வட்டி 4,000 போயிடுச்சுன்னா மீதி 1000 ரூபாய் இருக்கிறது. அப்போ
போதிய லாபம் இருப்பதால் முதல் மீது வட்டி ரூபாய் 4000 கூட்டாளிகளுக்கு வழங்கப்படுகிறது. இந்த 4000ல் 2400 அகமதுவுக்கும் 1600 பஷீருக்கும் முதல் மீது வட்டியாக வழங்கப்படுகிறது. மீதி இருக்கின்ற லாபம் ரூபாய் 1000 ஆனது கூட்டாளிகளினுடைய லாப பகிர்வு விகிதமாகிய 2:1 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அதாவது மொத்தமாக அந்த வருஷம் ஈட்டிய லாபம் 5000, அந்த 5000ல் 4000 என்பது முதல் மீது வட்டி என்கின்ற வகையில் கூட்டாளிகளுக்கு வழங்கப்படுகிறது. மீதி தொகை 1000 இருக்கிறது. இந்த லாபம் 1000 ஆனது இந்த கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள லாப பகிர்வு விகிதமான 2:1 என்ற விகிதத்தில் கூட்டாளிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அடுத்தது, கூட்டாண்மை ஒப்பாவனத்தின்படி முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 6% அனுமதிக்கப்படும் போது முதல் மீது வட்டி கணக்கிடுறது எப்படி கண்டுபிடிக்கிறோம்? நமக்கு தான் முதல் மீது வட்டினா முதல் தொகை பெருக்கல் வட்டி வீதம் பெருக்கல் வட்டிக்குரிய காலம்னு தெரியும். அகமதுவினுடைய முதல் மீது வட்டி, அகமதுவினுடைய முதல் 60000 அப்படின்னு நமக்கு கணக்கில் கொடுத்துருக்குது. இந்த மூணாவது கண்டிஷனில் 6% வட்டி அனுமதிக்கணும்னு சொல்லி இருக்குது. அதனால் 6/100 பெருக்கல் 1, 0க்கு 0 கேன்சல் ஆகிடுது. 600 × 6, 3600 முதல் மீது வட்டியாக அகமதுக்கு தர வேண்டியது இருக்கு. அடுத்தது, பஷீரினுடைய முதல் மீது வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. பஷீரினுடைய முதல் என்று கணக்கில் எவ்வளவு கொடுக்கப்பட்டுள்ளது? 40000 கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 40000த்தை 6% பெருக்கிறேன். பெருக்கல் 1, 0க்கு 0 கேன்சல் ஆகிடுது. 4 24 ரூபாய் 2400. இப்போ அகமதுவினுடைய முதல் மீது வட்டி எவ்வளவு? 3600. பஷீரினுடைய முதல் மீது வட்டி எவ்வளவு? 2400. ரெண்டும் சேர்ந்தா எவ்வளவு? 6000 கிடைக்குது. அவ்வாண்டின் முதல் மீது வட்டி கணக்கிடுவதற்கு முன் லாபம் எவ்வளவு? 5000. ஆனால் முதல் மீது வட்டி 6% அனுமதிக்கும் போது அகமதுவுக்கு 3600, பஷீருக்கு 2400, ரெண்டும் சேர்ந்தா 6000 தர வேண்டியதாக இருக்கு. நான் ஈட்டிய லாபம் 5000 தான், ஆனால் முதல் மீது வட்டி அதை விட அதிகமாக 6000 ரூபாய் தர வேண்டி உள்ளது. அதனால் நான் என்ன செய்யணும்னா, போதிய லாபம் இல்லாததால் முதல் மீது வட்டி வழங்கப்பட இயலாது. போதிய லாபம் இல்லை, ஏன்னா எனக்கு லாபம் 5000 இருக்கு, முதல் மீது வட்டி 6000 கொடுக்கணும், அப்போ எனக்கு போதிய லாபம் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணணும்? முதல் மீது வட்டி கூட்டாளிகளுக்கு தரக்கூடாது. அப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா, லாபம் அந்த 5000 ரூபாயை கூட்டாளிகளினுடைய முதல் விகிதமாகிய 3:2 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கணும். இது என்ன கூட்டாளிகளினுடைய முதல் விகிதம்? பாருங்க, முதல் விகிதம்னா என்ன? கூட்டாளிகளினுடைய அகமதுவினுடைய முதல் 60000, பஷீரினுடைய முதல் 40000. அப்போ இந்த 60000த்தையும் 40000த்தையும் வகுக்கணும். ரஃப் ஒர்க்கில் வகுக்கிறேன் பாருங்க. 60000 வகுத்தல் 40000 வகுத்தா எனக்கு என்ன கிடைக்குது? 6/4. அதை மேலும் சுருக்குனா என்ன கிடைக்குது? 3/2. அப்போ கூட்டாளிகளினுடைய முதல் விகிதம் என்பது 3/2 அப்படின்றத தான் நம்ம என்னன்னு சொல்லிடுறோம், 3:2 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த கணக்கில் கூட்டாளிகளினுடைய முதல் விகிதம் என்பது 3:2. இதை ரஃப் ஒர்க்கில் போட்டு பார்த்துக்கிறோம். இப்போ பாருங்க, போதிய லாபம் இல்லாததால் முதல் மீது வட்டி வழங்கப்பட இயலாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த லாபத்தை என்ன செய்யறது? லாபம் ரூபாய் 5000 கூட்டாளிகளினுடைய முதல் விகிதமாகிய அதுதான் இந்த 3:2 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும்.